ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, இப்போது உங்கள் மன ஒருங்கிணைப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் மன ஒருங்கிணைப்பு சக்தி இந்த நேரத்தில் மிகவும் அவசியம். மன ஒருமைப்பாடு உள்ளவர்களால் மட்டுமே மாயையின் போலியான வினாத்தாள்களை உடைக்க முடியும். மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் மாயையினுடைய போலியான வினாத்தாள்களை உடைத்தெறிய முடியும். உங்கள் முயற்சி இப்போது முடிவடைந்தால் உங்கள் முடிவு என்னவாக இருக்கும்? பாருங்கள் குழந்தைகளே, முயற்சிகள் எப்படி திடீரென்று முடிவடைகின்றன. தன் தந்தையை பக்கத்தில் வைத்துக் கொள்ள பழகிய பொழுது தன்னம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைக்கு திடீரென்று பரீட்சைத்தாள் வருகின்ற பொழுது ஆச்சரியமான பரீட்சை வினா கிடைக்காமல் இருக்குமா? கிடைக்கலாம் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியமான பரீட்சைத்தாள் உண்மையில் பயமாக இருக்கிறது. நீங்கள் எந்த விஷயத்தில் பலவீனமாக இருந்தாலும் திடீரென்று ஒரு பரீட்சைத்தாள் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருந்தால் திடீரென்று பரீட்சைத்தாள் வரும். காலம் உங்களோடு சேர்ந்து தந்தையின் நினைவையும் மறந்துவிடும். காலம் உங்களை, அதாவது உங்கள் சுயத்தை மறந்து விடுவீர்கள். நீங்கள் சூழ்நிலையில் சிக்கிக் கொள்ளுங்கள். இல்லையெனில் நீங்கள் கால ஓட்டத்தில் சிக்கி உங்கள் தந்தையின் நினைவுகளை மறந்து விடுவீர்கள். ஒன்றில் நாங்கள் சூழ்நிலையில் சிக்கிக் கொள்ளுவோம். அப்படி இல்லை என்று சொன்னார். கால ஓட்டத்தில் தந்தையின் நினைவை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இருப்பினும் ஏற்கனவே தனது உயர்ந்த நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் நடைமுறையில் இருக்கும் குழந்தை அதே நேரத்தில் உடலற்ற வடிவத்தில், அதாவது சூட்ச்ம உடல் வடிவத்தில் தனது தந்தையின் வீட்டிற்கு செல்ல முயற்சிக்கின்றது. தந்தையின் ஸ்ரீமத்தில் 100% கவனம் செலுத்தி ஆத்ம வடிவில் தந்தையுடன் அனைத்து உறவுகளையும் ஏற்படுத்த 100% முயற்சி செய்யும். அப்படிப்பட்ட குழந்தை மட்டுமே திடீரென்று வருகின்ற பரீட்சைத்தாள்களுக்கு மரியாதையுடன் பாஸ் செய்ய முடியும். இவ்வாறு நாங்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த பரீட்சைத்தாள்களை எங்களால் பாஸ் பண்ண முடியும். தந்தையின் ஸ்ரீமத்தில் 100% கவனம். தந்தை எங்களோடு அனைத்து உறவுகளிலேயும் இருக்கின்றார். அந்த முயற்சியில 100% கவனம். இவ்வாறு நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு வருகின்ற பரீட்சைத்தாள்களை நாங்கள் நன்றாக ஃபேஸ் பண்ண முடியும். அதில் நாங்கள் பாஸ் பண்ண முடியும். எனவே குழந்தைகளே, நினைவாற்றலின் உருவமாக மாறுங்கள். அப்ப நாங்க நினைவாற்றல் அந்த உருவகமாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்த வேண்டும். அலபாய விடக்கூடாது. கடல் அலை மாதிரி அங்கேயும் இங்கேயும் மனம் அலைந்து கொண்டு திரியக்கூடாது. மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துகின்ற அந்த பயிற்சியை எங்களுக்குள்ளே நன்றாக அதிகரிக்க வேண்டும். பாபா திடீரென்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அதன் முக்கியத்துவத்தை, அதாவது நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் தந்தையால் ஒன்றும் செய்ய முடியாது. இறுதியில் நீங்கள் தனித்து விடுவீர்கள்.
அந்த தருணம் யோகம் மட்டுமே. எனவே கவனமாக சிந்தித்து உங்களின் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு அடியையும் வெற்றியை ஏற்படத்தக்கதாக எடுத்து வையுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இப்போது எடுக்கப்படும் முயற்சிகளே இறுதி வெற்றிக்கு அடிப்படையாகும். ஓம் சாந்தி.